இந்த உலகத்தில் அதிகமாக கோல்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி எது என்பதை பற்றி தான் இந்த சேனலில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் மதிப்பில் குறையாத ஒரே உலோகம் எதுன்னு கேட்டால் அது கோல்டு என்பதுதான் அதிகமானவங்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா காலம் மாறினாலும் இந்த கோல்டுடைய பெருமதி குறையாமல் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டு தான் செல்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கோல்டு தான் மக்களுக்கு மத்தியில் அதிக பெருமதியுடையதாக இருந்து வருது. ஒரு நாட்டுடைய பணங்கள் சென்ட்ரல் பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த கோல்டுடைய அளவை வைத்துத்தான் நிர்ணயிக்கப்படுது. இவ்வளவு மதிப்புள்ள இந்த கோல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முதல் 10 நாடுகள் எதுன்றதை தான் இந்த பதிவுல நாங்க டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தால் முக்கியமான 3 நாடுகள் இருக்குது. இந்தோனேஷியா, பெரு, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 3 நாடுகளும் ஒவ்வொரு வருஷமும் 100 டன் தங்கத்தை உற்பத்தி செய்யறாங்க. இந்த அளவு உலகத்தில் இருக்கக்கூடிய கோல்டு அளவுல 3%. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து உஸ்பெகிஸ்தான். இந்த உஸ்பெகிஸ்தான் ஒவ்வொரு வருஷமும் 120 டன் கோல்டை உற்பத்தி செய்யறாங்க. இது உலகத்துடைய கோல்டு அளவுல 3.6%. அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கஜகஸ்தான். ஒவ்வொரு வருஷமும் 130 டன் அளவுக்கு தங்க இவங்க வந்து உற்பத்தி செய்யறாங்க. இது உலகத்துடைய கோல்டு அளவுல 3.9%. இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு மெக்சிகோ. மெக்சிகோவும் ஒவ்வொரு வருஷமும் 130 டன் அளவுக்கு கோல்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது உலகத்துடைய தங்கத்துடைய அளவுல 3.9%. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கானா. கானாவுலயும் ஒவ்வொரு வருஷம் 130 டன் அளவுக்கு கோல்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது உலகத்துடைய அளவுல 3.9%. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஒவ்வொரு வருஷமும் 160 டன் கோல்டை இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது உலகத்துடைய கோல்டு அளவுல 4.8%. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கனடா. ஒவ்வொரு வருஷமும் 200 டன் அளவுக்கு தங்கத்தை இவர்கள் உற்பத்தி செய்யறாங்க. இது உலகத்துடைய தங்கத்துடைய அளவுல 6.1%. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா. ஒவ்வொரு வருஷமும் 290 டன் அளவுக்கு கோல்டை இவங்க வந்து உற்பத்தி செய்யறாங்க. இது உலக அளவுல 8.8%. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு வந்து ரஷ்யா. ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யா 310 டன் அளவுக்கு கோல்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தில் 9.4% அளவு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு, அதாவது உலகத்தில் அதிகமாக கோல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தால் சைனா. ஒவ்வொரு வருஷமும் 380 டன் அளவுக்கு கோல்டை இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தங்கத்தில் 11.5% அளவு. உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் 10% அளவு சைனாவில் இருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. இப்படி தங்கத்தை எந்த அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு லாபம் கிடைக்கும். நாடு வறுமையிலிருந்து முன்னேறி உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்த நாடுகள் ஒன்றாக மாறும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.